Hi students, in this video, exercise 7.2 7 sum தான் பார்க்க போறோம். If the ratio of the radii of two spheres is 4:7. ரெண்டு ஸ்பியர் இருக்கு, அந்த ரெண்டு ஸ்பியருக்கும் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க? ரேடியஸை ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. 4:7 ரேஷியோவில் கொடுத்தா எப்படி எழுதலாம்? R1 divided by R2 equal to 4/7. ஸோ டிவைடில் எழுதிக்கலாம் ரேஷியோவில் கொடுத்தா. இதோட ரேடியஸ் வேறு, இதோட ரேடியஸ் வேறு. ஓகே, ஃபைண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தர் வால்யூம்ஸ். அதோட வால்யூம், அதாவது இந்த ரெண்டு ஸ்பியரோட வால்யூமை எதில் கண்டுபிடிக்கணும்? ரேஷியோவில் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதான் டு ஃபைண்ட். ஸோ சொல்யூஷன், ரேஷியோ ஆஃப் த வால்யூம் ஆஃப் டூ ஸ்பியர். ஸோ இந்த ரெண்டு ஸ்பியரோட வால்யூமை ரேஷியோவில் கண்டுபிடிக்க போகிறோம், டிவைட் பண்ணி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பியரோட வால்யூம் என்னது? 4/3 ஃபார்முலா 4/3 பை R1 கியூப்னு வரும். இங்கே வால்யூம் ஃபார்முலா 4/3 பை R கியூப் தான். இங்கே ஃபஸ்ட்டு ஸ்பியர் ரெண்டு ஸ்பியர் இருக்கிறதுனால இங்கே R1 ஃபஸ்ட்டு ஸ்பியருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி செகண்ட் ஸ்பியருக்கு என்ன வரும்? 4/3 பை செகண்ட் ஸ்பியர்னால R2 கியூப் ஹோல் கியூப். சரியா, இப்போ என்ன பண்ணணும்? கேன்சலேஷன் பண்ணோமா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஈக்குவல் டு 4/3 பை R1 கியூபுக்கு பதிலாக என்ன இருக்குது பண்ணணும்? R1 பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? R1க்கு நேரம் என்ன இருக்குது? 4 இருக்குது. ஸோ அப்போ R1க்கு பதிலாக என்ன போட போகிறோம்? 4 போட போகிறோம். அதே மாதிரி R2க்கு நேரம் என்ன இருக்குது? 7 இருக்குது. அதனால் R2க்கு பதிலாக 7 போட போகிறோம். ஓகே, ஸோ கியூப் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாமா? ஸோ கேன்சல் பண்ண எப்படி கேன்சல் பண்ணோம்? 4/3 கேன்சல், பை கேன்சல். ஓகே, ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? 4 கியூப் பண்ணால் 64, 7 கியூப் பண்ணால் 343. ஸோ அப்போ ரேஷியோவில் எப்படி எழுதலாம்? 64:343. ஸோ இதுதான் ரேஷியோ ஆஃப் தர் வால்யூம்.